ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு சுண்டல் தாங்க. பாசி பருப்பை வச்சு செய்யக்கூடிய இந்த சுண்டலை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். நவராத்திரியில் வர புதன்கிழமைகளில் இந்த சுண்டல் செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த சுண்டலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் செய்ய அடிகனமான ஒரு பேன்ல 1.5 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி சூடேறிட்டு இருக்கு. இதில் 1/4 கிலோ அளவுள்ள பாசிப்பருப்பு 8 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏன்னா தண்ணியில் கரைஞ்சி கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போயிடும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா இதில் இழுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சே நம்ம வேக வைக்கலாம். நடுவில் இது போல் கலந்து விட்டுடுங்க. ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் ப்ரெஷர் குக் தேவையில்லை. இப்போது இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். அந்த பொடி செய்யறதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்து தீயை குறைச்சி வச்சு கைவிடாமல் வறுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். அந்த வாசமும் நமக்கு நல்லாவே வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுப்பட்ட பிறகு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 சேர்க்குறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை குறைச்சிக்கோங்க. பச்சை மிளகாய் கிள்ளி தாளிக்க போகிறீங்கன்னா இந்த இடத்துல காஞ்ச மிளகாய் சேர்க்காம கூட நம்ம வச்சுடலாம். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கசகசா சேர்த்துக்கலாம். கசகசாவை சேர்த்துட்டு கடாயில் இருக்க சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஆற விட்டுடணும். நல்லா ஆறின பிறகு நல்லா ஒரு பொடியாக நம்ம அரைச்சிக்கணும். நைஸ் பொடியாக அரைக்கக்கூடாதுங்க, திரியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ கசகசாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே ஆறட்டும். பாருங்கள் எந்த அளவு செவந்து வந்திருக்கு. ஆனால் அதனோட கலர் மாறணுமே தவிர கருகக்கூடாது. கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்சிக்கலாம். இது போல் பொடியாக செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பொடியை செஞ்சு ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். நம்ம சுண்டல் செய்யும் போதெல்லாம் இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாசி பருப்பு ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள் எந்தளவு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த சுண்டல் செய்யும்பொழுது பாசி பருப்பு குழையக்கூடாது, அதனால கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி வெந்து வரும். அந்த சமயம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. பாசிப்பருப்பு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அழுத்தி பாருங்கள். கை வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ லைட்டாக மசிச்சு பாருங்கள். அந்த பாசிப்பருப்பு மசிஞ்சதுன்னா ஓகே அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் வச்சு அழுத்தின உடனே மசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது. இந்த பாசிப்பருப்பை நல்லா வடிகட்டிடலாம் நம்ம. இப்போ சுண்டலை தாளிக்க போகிறோம். அதுக்கு வருத்தம் இல்லைங்களா, அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு எண்ணெய் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு தான் கடுகு தாளிக்கணும். கடுகு எண்ணெய் சூடேறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டா சரியாக பொரியாது. கடுகோட கசப்பு தன்மையும் நமக்கு தெரியும். அதனால் நல்லா சூடேறின பிறகு கடுகு சேருங்க. கடுகு சேர்த்த கொஞ்சம் நேரத்துக்குலாம் படபடப்பட நல்லா வெடிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்த உடனே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி வரணும். இதில் நம்ம கருவேப்பிலை இலைகள் சேர்க்குறோம். கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இது போல் துளிராக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா 2 சிட்டிகை அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. எந்த சுண்டல் செய்கிற மாதிரி இருந்தாலும் தாளிப்புலையோ இல்லை வேக வைக்கும்பொழுதோ கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வடிகட்டி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை இதில் எடுத்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிடுங்க. பாசிப்பருப்பில் கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வச்சு கலந்து விடுங்க. அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த எண்ணெய் எல்லாமே இந்த பாசிப்பருப்பு மேலே கோட் ஆகணும். இந்த சமயத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவு பொடி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதே சுண்டலில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தாளிக்கிற மாதிரி இருந்தாலும் தாளிச்சுக்கலாம். ஆனால் நவராத்திரிக்கு செய்யும் பொழுது வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க.
நார்மலாக நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நீங்கள் வதக்கும்பொழுது வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இந்த பருப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா சுட சுட அதே சமயத்தில் கம கமன வாசனையில் ஒரு பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு சுண்டலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.